ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்னைக்கு நம்ம பிளான்ல எப்படி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து பர்ஃபெக்ட் டைமென்ஷனா பிளேஸ் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படின்னு கத்துக்கலாம். இப்போ இந்த பில்டிங் தான் நான் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து பிளேஸ் பண்ணி காட்ட போறேன். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோர் வந்து எந்த ஒரு வியூலையும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த 3D வியூலேயே நான் டேரக்டாக எடுத்துகிட்டு வந்து கூட பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ, இல்லைனா ஃப்ளோர் பிளான் வியூலையும் போய் பிளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எலிவேஷன் வியூலையும் நான் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோர் பிளான் வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெவல் 1 சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் என்னோட லே அவுட். இந்த லே அவுட்டில் உங்களுக்கு எங்கே டோர் வேணுமோ நீங்கள் போயிட்டு இங்கே ஆர்கிடெக்சர் டேப்பில் டோருன்னு சொல்லி தனி காலமே கொடுத்துருப்பாங்க. அது வழியாக மட்டும் தான் டோர் வந்து சூஸ் பண்ண முடியும். சில பேர் காம்பனன்ட்ஸில் போய் சூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. வெளியே டோர் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து தனியாக கொடுத்துருக்க கேட்டகரியில் போய் தான் டோர் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ டோர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோர் செலக்ட் பண்ணோடனே இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் வெறும் சிங்கிள் ஃப்ளாஷ் டோர் மட்டும் தான் டிஃபால்ட்டாக எப்போவுமே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டோர் வேணும்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஃபேமிலியை வந்து லோட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நான் சும்மா ஏதாவது ஒரு சைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பிளானில் நான் எங்கே வேணுமோ வைக்கிறேன். ஸோ வைக்கும் போது எனக்கு ரெண்டு சைடுமே டிஸ்டன்ஸ் காமிக்கும். ஸோ எனக்கு லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அந்த டோர் வருது, ரைட்லேருந்து எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி நான் உள்ளே வைக்கணுமா வெளியே வைக்கணுமான்னு கூட நம்ம எனக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மீனிங் என்ன அப்படின்னா, உள்ளுக்கா வெளியே வந்துட்டு நம்ம டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த சைடு வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிடுறது கூட அப்புறம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருக்க வால் வந்து ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து பிளேஸ் ஆயிரும். நம்ம தனியாக வந்து ஓப்பன் கொடுக்கணும்னு ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஓப்பன் ஆகி டோர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து டோர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இல்லை எனக்கு வந்து வெளியே வரணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெளியே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுதான் இந்த சிம்பிளோட மீனிங். இதே வந்து இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். அது என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளோட டோர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதா, இதோட ஹிஞ்ச் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு. இல்லை எனக்கு இந்த சைடு வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹிஞ்ச் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்தோட சிம்பிள். இது வந்துட்டு எனக்கு அப் அண்ட் டவுன், இந்த உள்ளேயா வெளியவான்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சைடா ஹிஞ்ச் பாயிண்ட் வந்து எந்த சைடு வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் தான், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 11 ஃபீட் சம்திங்கில் வருது, இல்லை எனக்கு 12 ஃபீட்னா கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டோர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு 15 ஃபீட்டுன்னு கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக என் டோர் வந்து அது மாதிரி மூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 3D வியூவில் போய் பார்க்குறேன். ரொட்டேட் பண்ணி பாருங்கள், உங்கள் டோர் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த டோரை வந்து நம்ம இங்கே கூட நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே டிஸ்டன்ஸ்லாம் எனக்கு வந்து காமிக்கும், எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த டோர் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த டோர் வந்து செலக்ட் பண்ணோன்னே அதோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து காமிக்கும். இதோட சில் ஹைட் பார்த்தீங்கன்னா 0 ஃபீட்டில் இருக்குது. ஸோ சில் ஹைட் அப்படின்னா உங்களோட வால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு டோர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் தள்ளி மேலே வந்து ஒரு 1 ஃபீட் தள்ளி தான் எனக்கு டோர் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து சில் ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 6 இன்ச் வந்து மேலே தள்ளி இருக்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு 6 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட டோர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கீழேருந்து 6 இன்ச்சஸ் வந்து தள்ளி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ளோர், அதனால் இது வந்து கன்சிடர் பண்ணாது. இதுதான் உங்களோட வாலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எங்கே வால் இருக்கோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் உங்களோட சில் ஹைட் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து டோர் வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அதோட சைஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எதுனாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வரும்போது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதோட எடிட் டைப்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து திக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வித்துன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே மேலே இருக்க மெட்டீரியல்லாம் நம்ம ஒன்ஸ் மெட்டீரியல் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு எப்படி மெட்டீரியல்ஸ்லாம் மாற்றுறது, கிளாஸ் மெட்டீரியல்லாம் எப்படி கொடுக்குறதுலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து 7 ஃபீட் 1 இன்ச்சஸ் சம்திங் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 6 ஃபீட் தான் வேணும்னா 6 ஃபீட் அப்படின்னு சொல்லி அப்ளை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 6 ஃபீட்டில் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி வித்து வந்து 2 ஃபீட்டில் தான் இருக்குது.
எனக்கு வந்து 3 feet வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிடும். இல்லை எனக்கு 5 feet வேணும்னா கூட நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது சேஞ்ச் ஆயிரும். திக்னஸும் அந்த ஒன்று வாலோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட் அண்ட் வித் தான் ரொம்ப மெயினாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இப்படி வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோர் வந்து சேஞ்சஸ் வந்து மாடிஃபை ஆகும். இது வந்து டிஃபால்ட்டான டோர். இப்போ நான் இதே வந்து என்னோட டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபேமிலியில் போயிட்டு நான் கொண்டு வரணும் அப்படின்னா அகெயின் நான் வந்து லெவல் 1 போகிறேன். என்னோட டோர் போயிட்டு இங்கே வந்து மேலே லோட் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லோட் ஃபேமிலியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎஸ் இம்பீரியல்குள்ளே போகணும். நீங்கள் எங்கே உங்களோட ஃபேமிலிஸை வந்து எந்த டிஸ்கில் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு யூஎஸ் இம்பீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரிலாம் உங்களுக்கு காமிக்கும். இது ஃபுல்லாகவே காம்பனன்ட்ஸ், டோர், விண்டோஸ் எல்லா ஃபேமிலிஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம டோர் தானே சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட டோரோட கேட்டகரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கமர்ஷியல், ஹார்ட்வேர், ரெசிடென்ஷியல், அப்புறம் கர்டைனோட டோரெல்லாம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த டோர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெசிடென்ஷியல் டோர் தான் வேணும்னா ரெசிடென்ஷியல் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை டோர் டிஃபால்ட்டாக இருக்கோ உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட சாம்பிள் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். இது வந்து டபுள் கிளாஸ் டோர் இருக்குது, சிங்கிள் கிளாஸ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தும் பிக்சர்ஸ் வந்து வரும். உங்களுக்கு எந்த மாதிரி டோர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டபுள் டோர் எடுத்துக்கிறேன்னா கொடுத்துட்டு ஓப்பன். இல்லை போய் உங்களுக்கு என்ன சைஸ் வேணா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம அப்புறம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து பிளான்லையும் கொடுக்கலாம், இல்லைன்னா 3D வியூலையும் கொடுக்கலாம். எனக்கு இப்போ இங்கே டபுள் டோர் வேணா நம்மளுக்கு அங்கன்னா சிங்கிள் டோர்னால இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சு, டபுள் டோர்னால இந்த மாதிரி வரும். அதே ப்ராசஸ் தான். எனக்கு உள்ளே வரணுமா வெளியே வரணுமா ஓப்பனிங் அதை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிடுறதுக்கப்புறம் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டோர் ஓப்பனிங் கட் ஆகி எனக்கு டோர் வந்து பிளேஸ் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வெளியே ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சிம்பிள் இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ளிப் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு கொடுத்தீங்கனாலும் அந்த ஹிஞ்ச் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து 3D வியூவில் போய் பாருங்கள். இந்த மாதிரி டோர் வந்து உங்களுக்கு நம்ம அங்கே பிக்சர் பார்த்தோம்ல அதே மாதிரி டபுள் கிளாஸ் டோர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டோர் வந்து பிளேஸ் பண்ணணும். இதோட சில் ஹைட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு எனக்கு அகைன் 6 inches நான் கொடுக்குறேன்னா அப்ளை. ஸோ கீழேருந்து 6 inches தள்ளி எனக்கு டோர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள், எடிட் டைப்குள்ளே போங்க. அதே மாதிரி வித்து, ஹைட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வித்தில் போயிட்டு 6 feet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு ஈக்குவலாக 6 feetக்கு வந்து அது டிவைட் ஆயிரும். ஹைட் வந்து எனக்கு 6 feet 8 inch இருக்குது. இல்லை எனக்கு 5 feet தான் வேணும் அப்படின்னா 5 feet கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டோர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற டோர், அப்படி இல்லைனா நம்மளோட லோட் ஃபேமிலியில் போயிட்டு நமக்கு எந்த மாதிரி டோர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ எந்த டோர் வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டோர் வந்து எடுத்துகிட்டு வரேன்னா நம்மளோட 3D வியூலேயே நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ளோர் பிளானில் வச்சோம் எப்படின்னு. இப்போ நான் 3D வியூவில் நான் இப்போ எனக்கு இங்கே டோர் வைக்க போகிறேன்னா இங்கே செலக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டோர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேவா? பிளானில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து டோர் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளிப்பிங்லாம் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு டோர் வரணுமோ வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இங்கே அந்த டபுள் டோர் வருதுன்னா டோரில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்ம எதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ இதை போய் சூஸ் பண்ணுங்கள், இதை வந்து இங்கே பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் சைஸு ஹைட் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸில் போய் சேஞ்ச் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன டோர்லாம் ஆல்ரெடி இதே கேட்டகரியில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகிரும். எனக்கு பர்டிகுலராக இந்த டோர் மட்டும் வேறு ஹைட்டில் வேணும் அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் டைப்பில் போயிட்டு இங்கே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நேம் வேணால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா 1 கொடுக்குறேன். ஓகே. இதோட ஹைட்டு போயிட்டு நான் 6 feet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வித் வந்துட்டு 4 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டோர் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன மாடிஃபிகேட் பண்ணிருந்தோமோ அது அப்படியே தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பியும் நான் அதே டோரை வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன்.
ஓகேவா? இப்போ நான் வந்து இதை வந்து நான் டூப்ளிகேட் கொடுக்காம டைரெக்டாக போயிட்டு என்னோட ஹைட்டில் போயிட்டு 8 feet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை போயிட்டு 5 feet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு, இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இது இந்த சைட் திரும்பி பார்த்தாலும் இந்த டோருமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதனால தான் நம்ம வந்து சொன்னோம் டூப்ளிகேட் வந்து கொடுக்கணும். பர்டிகுலராக எனக்கு ஒரு டோரோட ஹைட்டு அதோட வித்தெல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், மற்ற டோர்லாம் எனக்கு அதே கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்துட்டு டூப்ளிகேட் கண்டிப்பாக கொடுத்து தான் யூஸ் பண்ணணும். அது எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலுமே டூப்ளிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வால் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம் டூப்ளிகேட் கொடுக்குறது, அதே மாதிரி தான் இதுலேயுமே நம்ம வந்து டூப்ளிகேட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் எங்கெல்லாம் அதே டோர் வைக்கிறீங்களோ அங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் டோர் வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஃபேமிலி இருக்கோ அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லா டோருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னுமே டிஃப்ரெண்ட்டான டோர்ஸ்லாம் எனக்கு வேணும், கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம டோர் வந்து வைக்கணும்னா நெட்டில் வந்து நிறைய டோர்ஸ் வந்து எல்லா கேட்டகரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி ஏதாவது டிஸ்கில் வந்து நீங்கள் போட்டு வச்சு இதே வந்து லோட் ஃபேமிலியில் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அது எப்படி எந்த வெப்சைட்லலாம் அந்த இது கிடைக்கும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு கிளியராக. அதில் போயிட்டு நீங்கள் டோரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம விண்டோஸ்லாம் பார்க்கலாம், இன்னும் நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி பிளேஸ் பண்ணுறது பார்க்கலாம், எந்த வெப்சைட்டில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி உள்ளே கொண்டு வரணும்னு பொறுமையாக எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த கீழே இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட FB இன்ஸ்டாவில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். அன்டில் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.